Respected members of the media, esteemed doctor, and our dear guests, on behalf of MTN Healthcare, it gives me immense pleasure special press conference. I request our team of doctors to please join us on the dais. Dr. Shrikant, Dr. Soundarajan, Dr. Dinesh Babu, Dr. Nivash, and Dr. Annabel. From Krishnagiri, weighing just 8 kilograms. She was suffering from a rare and life-threatening liver condition, underwent a monosegmental liver to a liver transplant. A highly complex and delicate procedure, and recommend Raju Srinivasan, Senior Consultant and Director, Institute of Liver Disease, Transplant and HPV Surgery, along with his expert team. I now request Dr. Gagarajan. Good morning, everyone. I'll repeat the same in Tamil. Okay. So, thanks for the press friends. So, we've not met recently, but we used to meet quite often before. So, today we are going to discuss about a very small baby, which is interesting. It's just a 5-month-old baby, and the baby had neonatal jaundice. Neonatal jaundice na பிறந்ததுலேருந்து மஞ்சள் காமாலை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு காமாலை இருக்கு. ஆனா இந்த ரெண்டு ஜாண்டிஸ் இருக்கு, பிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ், பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ். பிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ் எல்லா குழந்தைக்குமே இருக்கும், பிலிரூபின் போகும், இறங்கிடும். ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு போட்டோதெரப்பி கொடுப்பாங்க, சரியாகும். சில குழந்தைகளுக்கு இந்த ஜாண்டிஸ் குறையவே குறையாது. அது என்னன்னு நம்ம அலட்சியமா விட முடியாது, நாட்டு மருந்து கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த குழந்தைக்கு நம்ம கண்டுபிடிச்ச காரணம் இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் உடையும் போது கண்டினியூஸா கோடிக்கணக்கான ரத்த அணுக்கள் கண்டினியூஸா உடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு பதார்த்தம் ஹீம்னு வரும். அந்த ஹீமை பிலிரூபின் அப்படிங்கிற இதுவா துகளா உடைச்சு நம்ம சிறுநீர்லையும் மலத்திலையும் வெளியேற்றுறது கல்லீரல். இதுதான் அதோட இன்றியமையாத ஃபங்க்ஷன். இப்ப நம்ம ஜாண்டிஸ்னா நார்மலா பாக்குறது என்னன்னா, இந்த பிலிரூபின்ங்கிற நச்சு பொருள் உடம்புல ரத்தத்துல கண்ணு இல்ல பிரெயின்ல எல்லாத்துலயும் போய் டெபாசிட் ஆகுது. இந்த ஜெனட்டிக் எரர் இந்த குழந்தைக்கு இருந்தது. அதாவது போத் பேரண்ட்ஸ் சேர்ந்து ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை இந்த குழந்தை இன்ஹெரிட் பண்ணுச்சு. அந்த டிஃபெக்டிவ் ஜீன்னால இந்த குழந்தைக்கு இந்த டிசீஸ் இருந்தது. நம்ம ஜெனட்டிக் ஸ்டடினால அது பிறந்த உடனே ஜாண்டிஸ் குறையாததுனால கண்டுபிடிச்சிட்டோம். This inborn error of metabolism, this is called Crigler-Najjar syndrome அப்படின்னு இந்த வியாதியோட பேரு. இது 1 மில்லியன் 10 லட்சம் குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். ஆனா இது ரொம்பவுமே உயிருக்கு ஆபத்தானது. அடல்ட்ஹுட் வரைக்கும் கூட இந்த குழந்தைகள் சக்சஸ்ஃபுல்லா போக முடியாது. இதுல 2 டைப் இருக்கு, டைப் 1, டைப் 2. டைப் 2ங்கிறது கொஞ்சம் அந்த ஜீன் இருக்கும், அதனால அவ்வளவு சீரியஸா இருக்காது, போட்டோதெரப்பி கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஆனா இந்த டைப் 1 சுத்தமா இல்லாத குழந்தைகளுக்கு இந்த இது இல்லைன்னா உடம்பு ஃபுல்லா இந்த பிலிரூபின் டெபாசிட் ஆயிடும். பிரெயின்ல டெபாசிட் ஆகி எம்ஆர்ஐல எல்லாம் நமக்கு தெரியும், ரெக்கரண்டா குழந்தைக்கு சீஜர்ஸ், அதாவது வலிப்பு வரும், கால் நடக்க முடியாது குழந்தைகளால, கெயிட் டிஸ்டர்பன்ஸ் வரும், growth retardation வரும், கண்டினியூஸ் டயரியா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள்னால இந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப நிலைகள்ல ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷனும் போட்டோதெரப்பியும் தான். அதை குழந்தைய இந்த கெர்னிக் ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான உயிர் இது அஃபெக்ட் ஆகிற கண்டிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம். ரெகுலர் நஜார் இந்த சிவியர் வெரைட்டிக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்ப பண்ணணும்னா பிரெயின் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணி யூஸ் இல்லை, பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இதை பண்ணணும். நம்ம இந்த குழந்தைக்கு எம்ஆர்ஐ பிரெயினும் பண்ணி பார்த்தோம், அதுல ஆல்ரெடியே இந்த பிலிரூபின் நச்சு பொருள்லாம் டெபாசிட் ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே விட்டா இன்னும் 2-3 மாசத்துல 4 மாசத்துல இந்த குழந்தைக்கு பிரெயினோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் அல்டிமேட்லி உயிருக்கு ஆபத்தா போயிடும். இந்த உயிருக்கு கிட்டத்தட்ட 90% மேல மார்டாலிட்டி இந்த சிவியர் வெரைட்டிக்கு. இப்ப என்ன பண்றது? 5 மாச குழந்தை, 8 கிலோ குழந்தை, இதுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா, அவங்க அம்மாவை நம்ம டெஸ்ட் பண்ணோம். அவங்களோட லிவர் 3 பகுதி இருக்கு, லெஃப்ட் லேட்டரல் லோப், லெஃப்ட் லோப், ரைட் லோப். இந்த லெஃப்ட் லேட்டரல் லோப் தான் குழந்தைக்கு இத்தனோண்டு தான் இருக்கும் குழந்தையோட இது, அதை அதுல பொருத்தணும். அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலா இந்த 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பண்ணா 350 கிராம் இருந்தது இந்த குழந்தைக்கு அந்த லிவரோட வால்யூம். ஆனா குழந்தைக்கு 150ல இருந்து 180 கிராம் தான் போக முடியும். ரொம்ப பெரிய லிவர் இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ள வச்சா அதோட ரத்த போக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும்.
அந்த ரத்தம் அதுல சரியா போக முடியாது அவ்வளவு பெரிய லிவருக்கு. அதனால இந்த கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அதனால நம்ம ஸ்பெஷல் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் முன்னாடியே and virtually we resected the liver and planned how much liver can go and fit. இதுக்கு வந்து 3D printing மாடல்ஸும் இருக்கு, அது மாதிரியும் பண்ணலாம், இல்ல வர்ச்சுவல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 3Dலயும் பண்ணலாம். இதுல தான் இந்த AI இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மேஜரா ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இவ்வளவு லிவர் தான் அதுக்கு போகும்ட்டு நம்ம மதர்க்கு அந்த பகுதி லிவரை எடுத்துட்டு பெஞ்ச் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து இந்த லிவரை ரொம்ப சின்னதா ஆக்கிட்டு அப்புறம் இந்த குழந்தைக்கு வைப்போம். இந்த குழந்தைக்கு வச்ச அப்புறம் அந்த குழந்தை படிப்படியா நல்லாயிடும். இப்ப கிட்டத்தட்ட 1-2 மாசம் ஆச்சு, குழந்தை நல்லா இருக்கு, ஜாண்டிஸ் போயிடுச்சு, நல்லா சாப்பிடுது, இதுவா இருக்கு. இந்த குழந்தைக்கு லைஃப் லாங் நார்மல் லைஃப் வாழலாம். ஒண்ணு அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அந்த இம்யூன் சப்ரஸிங் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். மதர்லேருந்து வாங்குறதுனால ஒரு ஜெனட்டிக் அட்வான்டேஜ் என்ன குழந்தைகளுக்குன்னா இந்த ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய குழந்தைகள், ஏழை குழந்தைகள் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு போது நம்ம முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்துல வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஃபுல்லாவே கவர் பண்றாங்க. அதனால இந்த செலவும் ரொம்ப கம்மி. நம்மள்ட்ட இன்னொரு பிரவீன் அகர்வால் ஃபவுண்டேஷன் ஒரு NGO இருக்கு. அது மூலமா சிறிய குழந்தைகளுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வெறும் குறைந்த செலவில் சக்சஸ்ஃபுல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இதுதான் நான் மேஜரா மீடியாக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ட்ரீட்டிங் சைல்டு ஹூ ஆர் லைக் 4 மாச குழந்தையிலேருந்து 4 கிலோ 5 கிலோ குழந்தைங்க இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இது ரொம்ப ரெகுலராக பண்ணிட்டு இது ஒரு சேலஞ்சாக இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. We have done many, not just liver, other organ, everything we have been transplanted. இந்த மாதிரி ரொம்ப low birth weight, very young child, 4 months, 5 months, 6 months இதுக்கே ரெகுலராக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ even though disease தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், surgery everything is very tricky, but we from anesthesia and critical care department பொறுத்த வரைக்கும் it is like a regular case. ரெகுலராக பண்ணுறது me along with my colleagues who are not here today, ஏன்னா they have ICU சொல்கிறாங்க. இந்த மாதிரி they are the backbone of this whole procedure. எல்லாமே ஸ்மூத்தாக from the day of admission, surgery till the discharge, everything they carried out. And Dr. Dinesh, who is led the department, congrats in order to all my colleagues. And finally, ரொம்ப கஷ்டமான சர்ஜரியாக இருக்கும். டீம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப யோசித்தோம். ஐ திங்க் சார் சொன்ன மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி முன்னாடியே பெருசாக பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக பிளான் பண்ணி இவ்வளோ தான் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணி பண்ணதுனால தான் உங்களால் அவுட்கம் பார்க்க முடியுது. ஸோ இந்த பேரண்ட்ஸ் இங்கே வந்து இது நம்பிக்கை வச்சு பண்ணதுனால தான் அவங்களால ரிசல்ட்டை கண்டுபிடி பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய ஐசியூ டீம் வந்து கஷ்டப்பட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பொறுமையாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சைல்டோட அவுட்கம் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த டீம் வந்து இன்ஃபென்ட்ஸ், அதாவது அவங்க சொன்ன புஷ்மா சொல்லியிருப்பாங்க, லெஸ் தென் 1 இயர் கீழே சர்ஜரி பண்ணுற அவுட்கம் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி ஆர் அக்ராஸ் த மேபி இந்த ஸ்டேட் அவ்வளோ நல்லா இல்லை. உண்மை அதுதான். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கும் 1 இயர் கீழே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ அவுட்கம் நல்லா இல்லை. இந்த டீம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க.